அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பசும்பொன் சித்தர் பெருமானாருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த தம்பி, அந்த பூசாரி தம்பிக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட ஆதாரபூர்வமான ஃபோட்டோ, புகைப்படம் எல்லாம் இருக்குது. எல்லாருமே அதை பார்த்து பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பொறுமையாக இருந்துக்கிட்டுலாம் கிடையாது தம்பி. முதல்ல சுய ஒழுக்கமாக நீ எங்களுடைய பசும்பொன் சித்தர் பெருமகனாருக்கு நீ அவப்பெயரை ஏற்படுத்துகிற வகையில் அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி, அந்த கோவிலில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயாவுடைய திருவுருவ சிலை மேலே என்னமோ தெனாவட்டுத்தனமாக நீ கையை வச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்க மாதிரி நின்றுட்டுருக்க. அவர் சாமி, அதை முதல்ல தெரிஞ்சுக்க தம்பி. முதல்ல இந்த பூசாரிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு. சமுதாய தலைவர்களை உள்ளே வரும்போது ஒருத்தர் வரணும், 2 பேர் தான் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிங்கன்னா இது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் என்றைக்குமே பசும்பொன் என்பது ஆன்மீக பூமி. அங்கே வரும்போது சண்டை பிரச்சனை இல்லை வேறு ஒரு விஷயங்கள் அப்படின்ற எண்ணத்தில் யாரும் வரமாட்டாங்க. எந்த சமுதாய தலைவரும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அதை தூண்டும் வகையில் ஒரு சிலர் இந்த அரசியல் நாடகத்தை பசும்பொன்னில் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அது ஆன்மீக பூமி, அமைதி மார்க்கத்தில் கொண்டு போயிட்டுருக்க இடம். அங்கே சூர சங்காரம் பண்ணுறதுக்கான வேலைகளை ஏற்படுத்திடாதீங்க என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்திய அந்த பூசாரி, அந்த பையன் மன்னிப்பு கேட்டு காணொளி பதிவு பண்ணணும். இல்லைன்னா இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், அதை நேரிடும் என்பதை அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.